இன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு செய்தால் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எல்லாமே வந்தால், சாப்பிட்டால், சிரித்தால், அழுதால், செய்தால், இதில் நாம் பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஃப்யூச்சரில் வரக்கூடியது. ஒருவேளை நான் செஞ்சால் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். தால், வந்தால், சாப்பிட்டால், அந்த ஆல் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் நாம் தோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இது ஃப்யூச்சரில் வர்றதுனால நம்ம ஏற்கனவே ஃப்யூச்சரை பற்றி பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் ஊங்கா, ஊங்கி, ஏகா, ஏகி, ஏங்கே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதை நமக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இது ஆண் பாலா, பெண் பாலா, சிங்குலரா, ப்ளூரலா அப்படின்னு தெரியல அப்படின்னா आएंगे तो, खाएंगे तो, हंसेंगे तो, रोएंगे तो, करेंगे तो அப்படின்னு நாம் சொல்லலாம். ஃப்யூச்சரில் எப்படி ஊங்கா ஊங்கின்னு சொல்லுவோமோ அதே மாதிரி ஆவும், காவும், தேக்கும், போலும் அப்படின்னும் சொல்லலாம். அதனால தான் இந்த இடத்துல ஆவும் தோ, காவும் தோ, ஹசேன் தோ, ரோயே தோ அப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோம். இந்த வீடியோக்கான விளக்கம் புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தன்யவாத்.